மதுரை மார்க்கெட்ல மூட்டை தூக்குனவரு இன்னைக்கு வருவாய் ஆய்வாளர். அவர்னாலதான் நான் இப்ப போலீஸ் தேர்வாயிருக்கேன். எங்க அண்ணன் குரூப் 4ல நல்ல மார்க் எடுத்துருக்கேன். எங்க அண்ணன் ஒருத்தர் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுத்திருக்காப்ல, அதுக்கு அண்ணன் காரணம். அவர் ஒரு சாதாரண கிராமத்துல பிறந்தா வந்தாரு, சர்க்கார் ஆனாரு. அவர் சர்க்கார் ஆனதோட இல்லாம ஒரு சாதாரண கிராம மக்களை எல்லாரையுமே சர்க்காருக்குள்ள கொண்டு வரணும், அதாவது ஒரு சாதாரண கிராமத்தை சர்க்கார் கிராமம் மாற்றணும் அப்படின்ற ஒரு முயற்சியில வந்தாரு. 10 பேர் டிஎன்பிசி பாஸ் பண்ணிருக்காங்க, 6 பேர் போலீஸ் பாஸ் பண்ணிருக்காங்க, 2 பேர் ஆர்மிக்கு போயிருக்காங்க. உழைப்பால உயர்ந்தது மட்டும் இல்லாம தங்கூட மூட்டை தூக்குன சக தொழிலாளர்களையும் அரசு வேலை வாங்குறதுக்கு உதவி செஞ்சிருக்காரு. டெஸ்ட் கண்டினியூஸா ஒரு பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ல போய் டெஸ்ட் போட்டா கூட இந்த அளவுக்கு டெஸ்ட் போட முடியுமா அப்படின்னு இல்லாம ஒரு நாளைக்கு 2 டெஸ்ட் 3 டெஸ்ட் டாபிக் வைஸா கொடுத்துட்டு டெஸ்ட் போட்டுக்கிட்டே இருப்பான். ராமநாதபுரம் மாவட்டத்துல ஏழை மாணவர்களுக்கு இலவசமா பயிற்சி அளிச்சிட்டு வராரு வருவாய் ஆய்வாளர் ஒருத்தர். கிளாஸ் நடத்தினாரு, சரியா சொல்லி கொடுத்தாங்க சொல்றாங்க. 6 மாசம் அங்க படிச்சு பாஸ் ஆகி வெளியில போயிட்டாரு. அவர் எங்களுக்கு ஊருக்கு வியம் வந்தது எங்களுக்கு கிடைக்கப்பட்ட சரியான புண்ணியம். யார் அவரு? வாங்க விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். மதுரை ஆழ்வார்புரம் பகுதியை சேர்ந்தவரு 36 வயதான பா மணிமாறன் அப்படின்றவரு. இவரு பிகாம் படிச்சிட்டு இருக்கும் போது 2009 காலகட்டத்திலேயே பகல் நேரத்துல கல்லூரிக்கு போயிட்டு மாலை நேரங்கள்ல மார்க்கெட்ல மூட்டை தூக்கும் வேலையை செஞ்சுட்டு வந்திருக்காரு. அதுக்கப்புறமா எம்காம் எம்ஃபில் வரைக்கும் படிச்சு வேலையிலையும் சேர்ந்திருந்திருக்காரு. அப்பதான் இவருடைய நண்பர்கள் அரசு வேலைக்கு முயற்சி செய்ய சொல்லி இவரை ஊக்குவிக்க, அதை தொடர்ந்து 2014ஆம் ஆண்டு இதுக்கான முயற்சியில் இறங்கியிருந்திருக்காரு. 2015ஆம் ஆண்டு குரூப் 4 தேர்வுல வெற்றி அடைஞ்சிருந்திருக்காரு. ராமநாதபுரம் மாவட்டம் கமுதியில புனவாசல்ல தன்னுடைய விஏஓ பணியை தொடங்கி இருந்திருக்காரு. இப்போ கமுதி வட்டாட்சியர் அலுவலகத்துல வருவாய் ஆய்வாளரா பணியாற்றிட்டு வராரு. இப்படி பதவி உயர்வு கிடைச்சதுக்கு அப்புறமா தன் வேலை உண்டு தான் உண்டுன்னு இருக்காம தன்னை போலவே மத்தவங்களும் அரசு வேலை பெறணும், கஷ்டப்படுறவங்க கண்டிப்பா அரசு வேலை பெற்று சாதிக்கணும் அப்படின்ற எண்ணத்துல பல பேருக்கு இலவசமா பயிற்சி அளிச்சிட்டு வராராம். தன் கூட மார்க்கெட்ல மூட்டை தூக்குன நிறைய பேருக்கு பயிற்சி அளிச்சதுல அவங்க அரசு வேலை பெற்று இப்ப ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. அதே போல ராமநாதபுரம் மாவட்டத்துல இவர்கிட்ட இலவச பயிற்சி பெற்ற 20க்கும் மேற்பட்டோர் அரசு வேலை வாங்கியிருக்காங்க. இப்படி தன்னால முடிஞ்ச உதவிய மத்தவங்களுக்கு தன்னுடைய அறிவை பகிர்ந்து செஞ்சுட்டு வராரு. தான் அரசு வேலை வாங்கிட்டேன் அப்படின்னு அதோட நிக்காம தன்னை போல கஷ்டப்படக்கூடிய எல்லாருமே அரசு வேலையில தேர்வாகணும் அப்படின்றதுக்காக இலவசமா இவர் பயிற்சி அளிச்சுட்டு வர்றது பல பேரையுமே நிகழ்ச்சியில ஆழ்த்தி இருக்கு. கண்டிப்பா இவருடைய செயல் பாராட்டத்தக்கது.